கூர்வாளின் வலைத்தள போர். அவ்வப்போது வலைத்தளத்தில் நடக்கும் சொற்போர்களை தொடராக தொகுக்கும் நிகழ்ச்சி இது. அந்த வகையில் கடந்த கொரோனா காலத்தில் முஸ்லிம்களின் ஜனாசாக்கள் எரிக்கப்பட்டது நாம் அறிந்த விடயம். அதற்காக நேற்று ரணில் அவர்களின் அரசு முஸ்லிம்களிடம் பகிரங்க மன்னிப்பு கோருவதாக அமைச்சரவையில் தீர்மானம் ஒன்றை நிறைவேற்றியுள்ளது. இதனை தேர்தல் கால செயற்பாடாக சிலர் விமர்சித்தாலும் இலங்கை வரலாற்றில் இத்தீர்மானமானது மிகவும் முக்கியமான வரலாற்று சம்பவமாகும். ஒரு அரசானது அதன் ஒரு குறித்த இனத்திடம் பகிரங்க மன்னிப்பு கோருவது என்பதை முதலில் நாம் வரவேற்க வேண்டும். இவ்வகையான தீர்மானங்கள் பிற்காலத்தில் சட்ட ரீதியான ஆதாரங்களாக இருக்கும். சரி, விடயத்திற்கு வருவோம். முகநூலில் கிழக்கு மாகாணத்தில் பிரபல்யம் பெற்ற வர்த்தகரும் விமர்சகருமான இப்ராஹிம் எனும் முனைமருதவன் என்பவரின் பதிவிலிருந்து ரவூப் ஹக்கீமின் சகோதரரான ரவூப் ஹசீர் என்பவர் ஜனாசா எரிப்பு சம்பந்தமாக அரசின் தீர்மானத்தை கிண்டல் செய்யும் முகமாக இவ்வாறு இன்று ஒரு பதிவை போட்டிருந்தார். யாரிடம் மன்னிப்பு கேட்பது? முஸ்லிம்களின் ஒருமித்த கோரிக்கைகளை புறந்தள்ளிய மகிந்த அவரது சன்ன ஜெசுமன பவித்திரா கூட்டணி சகிதமாக முஸ்லிம்களிடம் பகிரங்க மன்னிப்பு கேட்பாரா? கூடவே இருந்து மௌனம் காத்த முஸ்லிம் எம்பிக்கள் குற்ற ஒப்புதல் செய்வார்களா? போங்கடா போங்க, நீங்களும் உங்களோட மன்னிப்பும். தேர்தலில் முஸ்லிம்கள் ஹி மன்னிப்பு தருவார்கள் என்று நக்கலாக ஒரு பதிவை போட்டிருந்தார். அதற்கு முனை மருதவனின் பதில் இவ்வாறு அமைந்தது. ரவூப் ஹசீர் அவர்களே, உங்களுடைய பதிவு ஒன்றை பார்த்தேன். அதனை கண்டு அழுவதா சிரிப்பதா என்று எனக்கு புரியவில்லை. ஜனாசா எரிந்து கொண்டிருந்த போது பெசீலோடும் கோட்டாவோடும் 2 முறைகள் ரகசிய டீல் பேசிய உங்களோட தம்பி ரஹூப் ஹக்கீம் அவர்கள் அதன் காரணமாக தங்களுடைய எம்பிமாரை 20க்கு வாக்களிக்குமாறு கட்டளையிட்ட விடயத்தை நீங்கள் மறந்து விட்டீர்களா? அத்தோடு ஜனாசாக்களை எரிக்க வேண்டும் என்று நீதிமன்றில் வாதாடிய சட்டத்தரணிக்கு சார்பாக ரஹூப் ஹக்கீமின் மருமகனும் களம் கண்டார் என்ற விடயத்தையும் லாபகமாக மறந்துவிட்டீர்கள் போலும். இவர்கள் எப்பொழுது முஸ்லிம் சமூகத்திடம் மன்னிப்பு கேட்கப் போகின்றார்கள் என்பது பற்றி முதலில் தெளிவாக எழுதுங்கள். பெசீலோடும் கோட்டாவோடும் நான் ரகசிய டீல் அடிக்கவில்லை என்றும், அதே போன்று 20க்கு வாக்களிக்குமாறு தனது கட்சியை சேர்ந்த எம்பிமாருக்கு நான் சொல்லவில்லை என்றும் உங்களது தம்பி ரஹூப் ஹக்கீம் ஒரு பள்ளிவாசலை தெரிவு செய்து முபாஹலா என்ற சத்தியத்தை செய்ய சொல்லுங்கள். அப்படி சத்தியம் செய்த அடுத்த நாளிலிருந்து 1 மாத காலத்துக்கு அவரது ஸ்னியோர் சப்பாத்தை தன் கையால் துடைத்து கொடுப்பேன் என்றும், அவரது கக்காவை நானே எனது கையினால் கழுவி விடுவேன் என்றும், இதனை ஏற்பாடு செய்து தருபவருக்கு 25 லட்சம் ரூபாய் சன்மானமாக தருவேன் என்றும் சவால் விட்டு கனநாளாகிவிட்டது. இதனை உங்களோட தம்பி கண்டுகொள்ளவே இல்லை. அதனால்தான் நான் கூறுகின்றேன், ஜனாசா எரிவதை தடுப்பது அவரது நோக்கமில்லை. தன்னுடைய கஜானா நிரம்பினால் போதும் என்ற நிலைப்பாட்டில் உள்ள உங்களோட தம்பி ஹக்கீம் இதற்காக எப்போது முஸ்லிம் சமூகத்திடம் மன்னிப்பு கோரப் போகின்றார் என்பதை பற்றி அறிவியுங்கள். மற்றபடி சும்மா மக்களை மடையனாக்கலாம் என்று கருத்துக்களை கூற வராதீர்கள். தங்களுடைய மண்டைக்குள் பீயை வைத்துக் கொண்டு மற்றவர்களை மடையர்களாக்க வருவது ஏற்புடையதல்ல. புரிந்தால் சரிதான். நல்ல முசுபாத்தி. மீண்டும் ஒரு பதிவில் சிந்திப்போம்.